பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. போலாம் செல்லக்குட்டி. டாடா ரெடி. ஆனா என்ன திடீர்னு? ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இனிமே கார்டன் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாதுல்ல. நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? போலாமா? டாடா இல்ல மல்லிமாவையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னேன் டாடா. போலாம். மல்லிமாவை நீங்க கூப்பிடுறீங்களா டாடா? ப்ளீஸ் டாடா. அதனால உன் மேல இருக்கிற கோவத்துல இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு இந்த டேப்லெட் எல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டியோ, இனிமே உன்னை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு மேல உன் கதையை கேட்கவும் நான் தயாரா இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத. நானா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்னு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு நீயா வெளியில போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஓகே ஓகே, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நானே போயிட்டு கூட்டு வரேன். மல்லிமா, வெண்பாதான் என்னோட உலகம், என்னோட சந்தோஷம், என்னோட எல்லாமே. நிறைய மேடம் சொல்லிட்டே போலாம். இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ குழப்பத்தோட தான் வந்தேன். ஆனா எப்போ இவ என்ன அணைச்சுக்கிட்டாலும் அப்பவே என்னோட கேள்வி குழப்பம் எல்லாமே புஸ்ஸுன்னு போயிடுச்சு மேடம். வெண்பாவை எப்ப பார்த்தேனோ அப்ப அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவங்களோட பணம் சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். அன்பா இருக்கிற ஒரு குழந்தை, அதுவும் பொன் குழந்தை. இப்படி இருக்கிற ஒரு குடும்பம் போதாதா? டாடா மல்லிமா வாங்க. மல்லிமா கூப்பிட்டீங்க தானே டேடா? நிஜமா வாங்க, கூப்பிட்டீங்களா? ஆமா. சரி போலாமா? எங்கங்க? அது அப்படியே சும்மா ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவோம். போலாம்ல? மல்லிமா, டாடா அவுட்டிங் போலாமான்னு கூப்பிடுறாரு. போலாங்க, போலாம் வெண்பா. எங்க ஒரே ஒரு நிமிஷம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் டாடா. மல்லிமா, டாடா பீஸா வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு தெரியுமா? நிஜமாவா? ஆமா மல்லிமா, டாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ என்ன கேட்டாலும் நோனே சொல்ல மாட்டாரு. எனக்கு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன்னு சொன்னாரு. நீ சரியான ஆள்டா வெண்பா. கரெக்டா சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற. அசத்து அசத்து. பாத்தீங்களா ராஜிமா, யாரு சொல்றதுன்னு பாருங்க. இவ்வளவு மாதிரி தானே இவ ட்ரைனிங் கொடுத்து வளர்த்த வாண்டோ இருக்கும். போற மாதிரி பேக் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு சொந்தடி சாக்குல வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு பேச்சு பாத்தீங்களா? மல்லிமா, உங்களுக்கு எதாவது வேணும்னா டாடா கிட்ட கேளுங்க, வாங்கி தருவாரு. என்ன அப்படிங்களா மேடம்? கேட்டுறலாம். போலாமா? வா. நீங்க அவளை கேளுங்க. ஹே மல்லி. என்ன? ஹேய், நீயா மல்லி? நான் அவ்வளவுதானே கூப்பிட்டேன். அக்கா வா விஜய். கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணோம். ஆமாண்டா, இப்பதான் மல்லி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சொல்லவே இல்ல. இல்லக்கா, திடீர் பிளான். வெண்பா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்டா சரின்னு கிளம்பிட்டோம். ஆமா விஜய், குழந்தைய பாவம் வீட்டுக்குள்ளே தானே அடைஞ்சு கிடக்குறா. ஸ்கூலை விட்டா வீடுன்னு கிடக்குறா. வெளியில கொஞ்சம் போயிட்டு வந்து அவளுக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. போயிட்டு வாங்க. அக்கா, உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. பத்ரம். சரிக்கா. வெண்பா, அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. பாய். போயிட்டு வரோம். வரோம்க்கா.
என்ன ராஜிமா நீங்க பாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறீங்க. பின்ன என்ன பண்ண சொல்றேன் என்ன? விஜய் வந்ததுக்கு அப்புறம் போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல நம்ம சொன்னாதான் அவங்க கேட்பாங்களா? அவங்க முடிவு பண்ணிட்டு தானே கீழே இறங்கி வந்திருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வார்த்தையாவது என்னையும் உன்னையும் வாங்கன்னு அவன் கூப்பிட்டானா? இல்ல கூப்பிடல. ஆனா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதே இடத்துல போதும் பொண்ணு பாட்டி இருந்திருந்தாங்கன்னா கூப்பிட வச்சிருப்பாங்க. அப்படியே கதறி கூப்பாடு போட்டு எப்படியாச்சும் டிராமா பண்ணி அவங்கள போக விடாம பண்ணிருப்பாங்க. பைத்தியமா நீ? இப்ப அவங்கள போக விடாம செஞ்சா நமக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? அது சரி, கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவளை துரத்திட்டோன்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு இருந்தோம்ல, அப்படியா நினைக்கிறீங்கன்னு அவ அழகா உள்ள வந்து உட்காந்துட்டா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.